நடிகர்கள் கமல், விக்ரம், சூர்யா போன்று உடலை வருத்திக் கொண்டு நடிக்க தயாராக இருப்பதாக நடிகர் அர்ஜுன் தாஸ் தெரிவித்துள்ளார். கைதி திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான அர்ஜுன் தாஸ் தனது தனித்துவமிக்க குரலால் ரசிகர்கள் மனதில் நீங்காய் இடம் பிடித்துள்ளார். தற்போது ரசவாதி என்ற படத்தில் நடித்துள்ள அர்ஜுன் தாஸ் 5 ஆண்டுகளாக சினிமாவில் தன்னை ஆதரித்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நடிகர் ரஜினிகாந்தின் கூலி படத்தில் வாய்ப்பு கிடைத்தால் நடிப்பேன் என்று கூறினார். கூலி இல்ல, லோகேஸ்வரோட அந்த அவர் ஃபேமிலி. ஸோ நார்மலா முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாட்டாரு. ஐ திங்க் ஷூட்டிங் ஒரு நாள் முன்னாடி தான் கூப்பிடுவாரு. இது வரைக்கும் கூப்பிடல. ஆனா அவர் எப்ப கூப்பிட்டாலும் கண்டிப்பா நான் இருப்பேன் சார். ஸோ இது வரைக்கும் இல்ல, எதுவும் சொல்லல சார். நடிகை ஐஸ்வர்யா லட்சுமியுடனான கிசுகிசு குறித்தும் விளக்கம் அளித்தார். இந்த ஐஸ்வர்யா பத்தி நியூஸ் கிசுகிசு இல்ல, ஒரு ஃப்ரெண்டோட ஒரு போட்டோ எடுத்தேன். பட் அது ரொம்ப, அது எதுக்கு ஏன் இவ்வளவு வைரல் ஆச்சுன்னு தெரியல. அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட், இங்கிலீஷ்ல என் ஃப்ரெண்ட், நிறைய மை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் அவங்க கூட மட்டும் இல்ல, நிறைய ஒர்க் பண்ண ஆக்டர்ஸோட போட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது எல்லாரும் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சார் பண்ண முடியும்? நடிகர் ரகுவரன் படங்களை ரீமேக் செய்து நடிக்கும் எண்ணம் இல்லை என்றும் அவர் ஒரு லெஜெண்ட் எனவும் அர்ஜுன் தாஸ் தெரிவித்தார்.